வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கோ மீடியா. வெல்கம் வாங்க நேயர்களே. எல்லாருக்கும் வணக்கம், வியூவர்ஸ்க்கும் வணக்கம். பரமேஸ்வரிக்கு வணக்கம். பரமேஸ்வரின் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். லாஸ்ட் வீடியோ பாத்தியா? நைட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தேன். ஓகே தான், நல்லா தான் பேசியிருந்தோம். ஆனா கண்டென்ட் இங்க பிடிக்கல, என்னன்னு தெரியல, ரீச் ஆகல. ஹேஷ்டாக் எல்லாம் மட்டும் விடுங்க. கண்டென்ட் இனிமேல் ரீச் ஆகும். இந்த 3 வீடியோ தான் போட்டிருக்கோம் நம்ம. 4 வீடியோ ஷார்ட்ஸ் 2. ஓகே ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ஜூம் யூசர்னு காட்டுது. இது சஞ்சய்னு ஆரம்பிச்சு. இப்ப காட்டுது. ஓகேவா, மாறிட்டா. இன்னைக்கு என்ன பத்தி என்ன பேச போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன, வருகின்ற இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச் பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு எத்தனை மேட்ச் பிளான் பண்ணிருக்கீங்க இந்த டைம்? டெஸ்ட் மேட்ச் சீரீஸா? எங்க பிளாடு அடி எல்லாம் சோல்ட் அவுட். டிக்கெட் எல்லாம் நான் போய் பாக்குறேன். கியோவில் 5வது நாள் டிக்கெட், அது 180 ரூபா கட்டுறாங்க. மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தானே இருக்காங்க இங்கிலாந்துல. எடுக்கலாம் 2 பேர் தெரியும். நெல்சன் ஒரு ஆளு தெரியும், உதவி பண்ணாப்ல ஒரு இடத்துக்கு போக. ஒன்னு நினைச்சா போலாம். ஒரு நெல்சன் வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும். லாட்ஸ்ல பார்த்தாச்சு, ஓவர்ல பார்த்துட்டா வேலை முடியுது. ஓவல் ஆனா ஸ்லோ பிச்சு, பவுலிங் ஸ்பின்னருக்கு தான் எடுபடும். அவுட் ஃபீல்டுமே ஃபாஸ்டா இருக்கு. அடிச்சுட்டு பவுண்டரி போகவே போவாது. நம்ம லாட்ஸ் தான் ஒர்க். யா சொல்லுங்க. பேர் ஸ்கோர் நீங்க படிங்க, நான் இந்தியா ஸ்கோர் படிக்கிறேன். மொத்தம் 5 மேட்ச் சீரீஸ். உங்க ப்ரெடிக்ஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு அப்புறம். அதான் அதுலதான் அப்படியே தான் இருக்கு. 2-3 தான். இந்தியா 3, இங்கிலாந்து 2. இங்கிலாந்து 2 ஃபர்ஸ்ட் 2-2 ஜெயிச்சிருவாங்க. நீ சொன்ன மாதிரி டிரா ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு. லாஸ்ட் மேட்ச் ஓவர்ல பாப்போம். ஸ்பின்னருக்கு மேட்ச் இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த டீம், இங்கிலாண்டா இந்தியாவா? டாஸ் போட்டு சொல்லுங்க. இல்ல டாஸ் போட்டு என்ன சொல்லணும்? ஸ்குவாடா இல்ல ஸ்குவாடு அதுக்கு பிளேயிங் 11 சொல்லுவோம். இல்ல இது ஏதோ டாஸ் போட்டு ஏதோ சொல்ல சொன்னீ. டாஸ் போட்டு எந்த டீம் முதல்ல சொல்றது? ஓகே இங்கிலாந்து. நான் சரி ஃபர்ஸ்ட் நான் இங்கிலாந்து சொல்றேன். இங்கிலாண்டா? ஓகே ஸ்குவாட் சொல்றேன். ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்கன்னா பென் டக்கர், ஹாரி ப்ரூக், ஜோ ரூட், ஜாக் கிரேலி, பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் வோக்ஸ், ஜேக்கப் பதல், ஜெமி ஓவர்டன், ஜேமி ஸ்மித், ஓலி பாப், பிரைடன் கேர்ஸ், ஜோஸ் டங்க், சாம் குக், ஷாயிப் பஷீர். அவ்வளவுதானா? இந்தியன்ஸ் கூட நானும் படிச்சிருவா. இந்தியன்ஸ் வேணா எப்படியோ படிச்சிருங்க. ஓகே, அதுல இந்தியன்ஸ் படம் பாத்தீங்கன்னா 2 டீம் விளாடலாம்னு நினைக்கிறேன். அந்த டீம் எடுத்தேன். அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், KL ராகுல், சாய் சுதர்சன், சுபம் கில், SSV ஜெய்ஸ்வால், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர், துருவ் ஜுரேல், ரிஷப் பண்ட், ஆகாஷ் தீப், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷத் ராணா, ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. கில்லு ஃபர்ஸ்ட் தடவை டெஸ்ட் கேப்டன் பண்ண போறாரு. கில்லும் கௌதம் கம்பீரும் கம்பெனியும் சேர்ந்து காம்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடியே KKR-க்கு 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 17 நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடிருக்காங்க. அப்ப ஜிஜி இருக்க மாட்டாரா? லக்னோல நினைக்கிறேன். ஆனா அப்ப லக்னோ டீமே கிடையாதோ. அப்ப வைஸ் கேப்டன் பண்ட போட்டிருக்காங்க. என்னோட ஃபேவரட் டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்னா பண்ட் தான், ரிஷப் பண்ட் தான். ஃபேவரட் பிளேயர் ரிஷப் பண்ட் தான், இது எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு டெபியூட் பண்ணதுல இருந்து ஒரு இது இருக்கு. இதோட இது வந்து 3வது சீரீஸ் இங்கிலாந்துல அவனுக்கு. நல்லா இருக்கும், நல்ல ஒரு கான்டெஸ்டா இருக்கும். பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும், அவருக்கு ஒரு கான்டெஸ்டா இருக்கும். ப்ராபபிள் 11 சொல்லுங்க. அப்படியே ப்ராபபிள் 11 யாரா இருக்கும்? ப்ராபபிள் 11 சாப்பாடு
தெரியல. இங்கிலாந்து பென் டக்கட் ஃபர்ஸ்ட் போவாங்க, ஹாரி ப்ரூக் செகண்ட். இவர் இருப்பாரு கிராலி. இல்ல இல்ல, நான் சொல்றேன் யாராவது போவாங்கன்ட்டு. ஆர்டரா சொல்ல மாட்டேன். ஸோ 11 பேரை சொல்றேன். பென் டக்கட், ஜாக் கிராலி, ஜோரட் தானே நம்பர் 3 போவாரு. ஜோரூட் இல்ல, பெத்தல் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 4 போவாரு ஜோரூட். ஓகே, நம்பர் 3 ஜாக்கப் பத்தல், நம்பர் 4 ஜோ ரூட். இப்போ 5 தான் ப்ரூக் கேப்டன் வருவாங்க. கேப்டன் 5 ப்ரூக் தான் இறங்குவாரு, ஹாரி ப்ரூக். 6 கிறிஸ் பென் ஸ்டோக்ஸ் தானே. பென் ஸ்டோக்ஸ் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி வாங்க. இப்ப ஒல்லி பாப்பா இல்ல ஸ்டோக்ஸான். ஒல்லி பாப்பா ஆடுவார் தானே. ஒல்லி போப்போடு ஒருத்தர் இருப்பாப்ல, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். யாரு, ஜிம்மி ஸ்மித்தா? ஒல்லி போப்போடு ஒருத்தர் இருப்பான்னு கட்டையா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒல்லி போப்புன்னு கட்டையா இருப்பாப்ல. ஜேமி ஸ்மித்தா? ஒல்லி போப்புன்னு படிச்சு வந்து ஸ்பாட்ல. ஜிம்மி வார்டனா? அவரு டாலால இருப்பாரு. போப் போப் POP ஒலியோ போப். ஓலி போப். ஒலி போப்பு. அதான் சொல்லிட்டு நீ ஓலி போப் விளையாடுவாங்க. அதான் அவர். அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் இறங்குவார் தானே. யா யா. ஸ்டோக்ஸுக்கு அப்புறம் ஓவர்டன் தானே. ஓவர்டன் விளையாடுவாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஜேமி ஓவர்டன் நடக்குவாங்க. அப்புறம் யாரு இவரு ஸ்பின் ட்ராக்னா பஷீர் இறக்கிடுவாங்க. பஷீர் இறக்கிடுவாங்க 2 மேட்சஸ். ஓக்ஸும் ஆடுவாரு, கிறிஸ் ஓக்ஸும் ஆடுவாரு. ஓவர்டனுக்கு அப்புறம் வருவாரா? ஆமா. அதுக்கப்புறம் ஷோயப் பஷீர், பிரைடன் கேஸ் விளாண்டா நல்லா இருக்கும். கேர்ஸுக்கு தான் போவாங்க எல்லாம். ஒரு கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலாந்து பக்கத்து. இன்எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்தியாவை யாருன்னே தெரியாம அடி வாங்குவாங்க. எனக்கு பயம். அதுலதான் நான் 2-3 சொன்னேன். பேட்டிங்லயுமே பெத்தல் அவங்க யாரு, அவங்க எல்லாம் நியூ கமர்ஸ் தானே. அப்ப ஸ்பின்னர், ஒரு ஸ்பின்னர் கூட இல்லையா? பஷீர் மட்டும் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பஷீர், ஷோக் பஷீரா அவர் பேரு. அவர் ஒரு ஆளு தான் இருக்காப்ல ஸ்பின்னர்னு பார்த்தா. அப்புறம் ஜோரூட் எதுவும் போடுவார் மேட்ச். அவர் ஒரு விக்கெட் ஃபுல்லாது. இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இங்கிலாந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மிக்சடா தான் இருக்கு. ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இல்ல. ஃபாஸ்ட் பவுலர் ஆண்டர்சன், ஸ்டோக் பவுலர்லாம் இருந்தாங்க போன சீசன். அப்ப பிரைடன் கேர்ஸ்க்கு வந்து யாரு கம்பெனி கொடுக்கறது? ஓவர்டன் இருக்காரு, அவரு ஓக்ஸ் இருக்காரு. ரொம்ப பேஸா இருக்காது, பேஸ் அட்டாக் மாதிரி இருக்கு இல்லாத மாதிரி. ரொம்ப இதா இருக்கு. எல்லா எதுவும் ஸ்மித் எதுவும் இறக்குவாங்களா புதுசா? எனக்கு தெரியல. இல்லைன்ட்டு ஜாஸ் டங்க் அந்த சாம் கூக் விளாண்டாங்கன்னா ஓகே கொடுப்பாங்க. ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. அடுத்தது 15 மெம்பர்ஸ் கூட தானே அவங்க அடுத்தது. அதுல போடுறது பிரைடன் மட்டும் தான் தெரிஞ்சு நல்லா போட போறாரு. ஏன் ஓக்ஸும் நல்லா போடுவாரு அவரு. போடுவாரு. நியூ பால் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் எல்லாம் போட மாட்டாரு. இந்த பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆன பிறகு விக்கெட் எடுக்காத நிலையில இருக்கு. ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் பண்ணிடுவோம். இந்தியன் லெவல் ஈஸியா சொல்லிடலாம். இந்தியன் லெவல் கொஞ்சம் ப்ரெடிக்டட் தான், எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. யார் ஓபன் விளையாடுவாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்? ஓபன் புஜி எஸ்எஸ்சி தான். ஜெய்ஸ்வால் பால் தான் விளையாடுவாரு. பிரெண்டன் பஸ் பாலை வந்து தவிடுபடி ஆக்குறது இவர் தான், ஜெய் பால் தான். ஜெய்பால் ஆண்டர்சன் போட்டாரே அடிப்பாரு. அவர் வந்து இப்போ இருக்க டாப் ஆர்டர்லயே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. கேஎல் ராகுல் நல்ல மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. பட் இருந்தாலும் போன சைக்கிள்ல நல்லா போன இயர் நல்லா 1000 ரன்லாம் அடிச்சு நல்ல கரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ஐபிஎல்லுமே நல்ல சீசன் இருக்கும் அவருக்கு. ரெக்கார்டை அவரால் பிரேக் பண்ண முடியும். நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டர், லெஃப்ட் ஹேண்டர் கிரிக்கெட்டர். அக்ரெஷனோட ஆடுவாரு கொஞ்சம். ஸ்டார்க்கு கிட்ட அவுட் ஆகி ஸ்டார்க்கே போட்டு அடிச்சுட்டு வம்புழுத்தாரு. ஃபாஸ்ட் பத்தல வா வாண்டு வம்புழுத்தாரு.
அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இப்படி. என்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு மேட்ச். அது அது வந்து ரோஹித் சர்மா வந்துதான் கொலாப்ஸ் பண்ணாது. பும்ரா இருந்த வரைக்கும் பர்ஃபெக்ட் டீம். வாடா நல்லா ஆஸ்திரேலியா வா வா அப்படின்னு இருந்தாரு பும்ரா. அப்படி இவர் வந்தாரு, அப்படியே ஸ்குவாடே கலைச்சிட்டு. ஆர்டர் மாத்தினீங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டர் மாத்தவே கூடாது. ம். அதேதாங்க டெல்லி பண்ணாங்க ஐபிஎல்ல. ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கருண் நாயர் வருவாரு, இன்னொரு நாள் கேஎல் ராகுல் வருவாரு, இன்னொரு நாள் அபிஷேக் பரோல் வராரு, இன்னொரு நாள் சாஃப்ட் டுப்ளிசி வராரு. டீம் அப்படியே எல்லாருக்கும் வாய்ப்பு போட்டு எல்லாம் வா லைன்ல வா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஓப்பனிங் ஸ்பாட்ஸ் ஓடும். ஆஸ்திரேலியன் வந்து லபுஷன் என்ன ஓப்பனிங் பண்ணா ஓப்பன் தான் பண்ணுவேன்னு சொன்னாரு கேப்டன். இப்ப ஃபோர்த்து கோலி இடத்துக்கு போயிருக்காரு. கோலி பேட்டையும் வாங்கிட்டாரு எம்ஆர்எஃப் ஸ்டிக்கர் போட்டு. அது நல்ல ஸ்டோரி போட்டிருந்தேன்ல, நானே ஸ்விங்ல இருந்து வெளியே பட் அந்த அளவு த்ரெட்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாலிடா கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஒரு 50 ரன் ஈஸியா எல்லா மேட்சுமே அடிப்பாங்க. விளாண்டுருந்தா ஓகே. அவங்க இருந்தா இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாம் போட்டு செட் பண்ணி விக்கெட் எடுத்துருவாங்க. இப்ப இருக்கு அந்த அளவு நான் சொல்லியிருப்பேன். அந்த 3-2 வேற மாதிரி சொல்லியிருப்பேன். அடுத்து யார் ஒன் டவுன் யார் இறங்குவா? கேஎல் ராகுல் தான் அங்கிட்டு ஷூரிட்டி, அவரை பத்தி பேச தேவையில்ல. இதோட அவரும் 3வது சீசன் அபிமன்யுஸ்வரன் விளாண்டா நல்லா இருக்கும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அபிமன்யுஸ்வரி நெருங்கி 6-7 வருஷமா இந்தியா டீமுக்கு விளையாடிட்டு இருக்காரா? இந்தியா டீம், ரஞ்சி டிராபி, துளித்து டிராபி, எந்த டிராபி இருக்கோ எல்லா டிராபி கேப்டன் எல்லாமே பண்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சன் தான் எடுப்பாங்க. ரீசெண்ட் ஐபிஎல் ஃபார்ம் எடுத்து பாரு, கவுண்டி கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, சரேக்கா அதுக்கு விளையாண்டாரு. அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த அட்டாக்கிங்கா விளையாட முடியாது, மோஸ்ட்லி டிரைவ் தான். ஓகே தானே உனக்கு வந்து இப்ப புஜாரா ரஹானே அவங்க மாதிரி இடத்த வந்து சாய் சுதர்சன் மாதிரி ஒரு ஆள் வந்து ஃபில் பண்ண ஓகே தானே. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இன்னிங்ஸ் ஒழுங்கா பண்ணாட்டியும் வாய்ப்பு பேக் கொடுக்கணும். ஒன் வந்து கில்லு வர மாட்டாரா? ஒன்றும் இல்ல, 4 தான் கில்லு வருவாரு, 2 டவுன்ல தான் வருவாரு. அதான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணாங்க அவரு கில்லோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் இந்தியா பேட்டிங்கோட இதை சொல்லலாம், ஓவரா இல்ல இதான்னு வீக்கான்னு. ஆனா ஓவர்சீஸ்ல எல்லாம் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா இங்கிலாந்துல பெருசா இல்ல, 2 WTCமே பெருசா 50 பாலுமே சேர்த்த மாதிரி பிடிக்கல 2 இன்னிங்ஸ்ல. ஆஸ்திரேலியால நல்லா விளையாண்டுருக்காரு. ஆஸ்திரேலியால 2 90s அடிச்சிருக்காரு. பட் செனா கண்ட்ரில பெருசா அடிக்கல அவரு. அகமதாபாத்ல மட்டும்தான் அடிப்பாரு அவரு. பாப்போம் இந்த வாட்டி நல்லா விளையாடுவாரு, நிறைய நல்லா விளையாடுவாரு. பட் அகமதாபாத்னா ரொம்ப 200 அடிப்பாரு. கடைசியா எப்ப நல்லா விளையாண்டாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நல்ல பிளேயர் தான், நல்லா வளர்ந்து வரக்கூடிய பிளேயர் தான். ஒரு கடைசியா இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் விளையாண்டாங்க, அப்பதான் விளையாண்டு அது 30யோ என்னதான் 2 இன்னிங்ஸ்லயுமே 30+ அந்த மாதிரி தான். சொல்ல போனா யாருமே உனக்கு விளையாடல, எதுவும் பிளேம் பண்ண முடியாது. பாப்போம், இந்த சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க, புது கோச்சோட போறாரு எல்லாம் சேர்ந்து. கொஞ்சம் ஒரு மிடில் ஆர்டர்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பேட்டிங் தான் இருக்கு. கருண் நாயர் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ். கருண் நாயருமே இந்தியா டீமுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஏஜ் வைஸ்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எல்லாமே விளையாண்டுருக்காரு. பட் இந்தியாங்கும் போது ஒரு நேஷனல் கண்ட்ரிக்கு விளையாடும் போது ப்ரெஷர் கூட தான் இருக்கும். வந்துட்டு இங்கிலாந்துங்கிற மாதிரி பிக் கண்ட்ரியோட விளையாடுறாங்க. எப்படி இருந்தாலும் 5வது இடத்துலயும் ப்ரெஷர். 4-5 கொஞ்சம் இந்தியா பேட்டிங் லைனப் மிடில் ஆர்டர் கொஞ்சம் இதாக தான் இருக்கு, என்ன ஸ்டேபிள் இல்லாம தான் இருக்கு. ஒரு 2 விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டா அடுத்து ஜடேஜாவை இறக்கி விடுவாங்களா, இல்ல அடுத்து யார் பண்ணிட்டு வந்து அவரும் சுத்தி அவுட் ஆயிட்டாருன்னா ஈஸியா சான்சஸ் ஈஸி. ஏன்னா 2 ஓவர்லயே நிறைய விக்கெட் போற சான்சஸ் இருக்கு. யாரும் ஸ்டேபிளா நின்று ஆடுற மாதிரி ஒரு இது தெரியல. ஒரே கேம் தான் ஆடப்படும், பண்டு ஒன்லி அட்டாக்கிங் தான். அவர் 10 இன்னிங்ஸ் கொடுக்குறீங்களா, 10 இன்னிங்ஸ்ல 10 டக்கு ஆகலாம், 10 இன்னிங்ஸ்ல 10 50 அடிக்கலாம், அது மாதிரி பிளேயர் அவர்.
வந்தோடனே ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் அடிச்சிருவாரு, யாராச்சும் நல்லா பேசா போட்டு. ரிவர்ஸ் ஸ்கூப் இந்த 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 சீரீஸ்ல என்னென்ன ஸ்கூப் எல்லாம் வச்சிருக்காரு தெரியல. வெட்டிலா ஸ்கூப், ஸ்ட்ராபெரி ஸ்கூப் எல்லாம் விட்டு அடிப்பாரு. எல்லாம் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்க ரஹேனாவும் கிடையாது, புஜாராவும் இல்ல, கோலியும் இல்ல, ரோஹித்தும் இல்ல. ஒரு அந்த இதுதான் அவங்க பில்டப்பா பண்ணணும். ஆனா நெருக்கி இப்ப தேர்டு சீசன் போறாரு இங்கிலாந்துக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாமே கச்சாமுச்சான்னு அடிக்காம ஒரு மெச்சூரிட்டினாக்கும் ஆடுனா ஓகே பண்ணிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஏன்னா இப்ப வந்து வைஸ் கேப்டன் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப கில்லி இன்ஜுரி ஆகி எதுவும் ஆயிட்டுனா இவர்தான் இப்ப இந்தியா கேப்டன். அப்படிங்கும்போது கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், என்ன சொல்றது, கொஞ்சம் மெச்சூரிட்டியா விளையாண்டா கொஞ்சம் ஓகே. எல்லா பாலையும் சுத்தாம கொஞ்சம் பார்த்து பார்த்து விளையாண்டு. ஆனா WTC எல்லாம் பார்த்து விளையாண்டாரு, அப்படியுமே விக்கெட் கொடுத்துட்டாரு. அவரோட நேச்சுரல் இன்னிங்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ இது ஆனா பண்டுக்கு அடுத்து லோயர் ஆர்டர்ல இருக்கு, மிடில் ஆர்டர்ல இல்ல, ஆனா லோயர் ஆர்டர்ல இருக்கு. அவங்க இது நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. ஆனா அவங்க விளாட மாட்டாங்க. மேபி லீட்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க வாஷிங்டனுக்கு. மேபி எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் அந்த மாதிரி பார்த்து போகவும் சான்சஸ் இருக்கு. அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால வாஷிங் வந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கிலாந்து இப்ப பிரெண்டன் மெக்கல்லாம் கோச் வந்ததுல இருந்து ஃபுல்லா ட்ரை தான். நல்லா பிளாட் சர்ஃபேஸ், பாகிஸ்தான்ல இருக்கும்ல பிளாட் ட்ராக், அதுதான் போடுறாங்க. 1-2 பிச்சு மட்டும் தான் லைட்டா ஸ்பின்னருக்கு எடுபடுது, அதுவும் நல்லா தான் ஜாதனோட. மற்றபடி எல்லாமே பிளாட் ட்ராக்கை போட்டு பஸ் பால் அடிக்கிறியா அடி, 20 ஓவர்ல 400 ரன் அடிக்கிறியா அடி, அது மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால ஹோம் சீரீஸ்னால அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணிருப்பாங்க. இப்ப இந்தியால வந்து நம்ம இப்ப ரெட் சாயில போட்டு நம்ம உலட்டுறது இல்லையா, அதாட்டம் அவங்களும் பிளாட் ட்ராக்கை போட்டு அவங்களுக்கு ஃபேவர் தான் பண்ணுவாங்க. டிச்சை போட்டு உடச்சு அப்படி உடச்சு ஒரு சீரீஸ் ஒயிட் வாஷ் வாங்கிட்டாங்க. யார சொல்றேன்னு ஞாபகம் இருக்கா? யாரு? நியூசிலாந்து. நியூசிலாண்டுமே ஓகே தானே. அவங்க நடத்துறப்ப அவங்களோட ஹோம் சீரீஸ் இந்தியா நடத்துறப்ப எல்லாம் ஃபுல் பிளாட் ட்ராக்னு சொல்ல முடியாது. அவங்க கிரீன் ட்ராக்குமே போட்டிருந்தாங்க. 2 டீமுக்கு தான் கொஞ்சம் சாதகமா தான் போட்டிருந்தாங்க. அது போட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா இந்தியாவில தோத்துட்டாங்கன்னு சொல்றேன். இந்தியாவுமே தோத்துச்சு சீரீஸ. இல்ல அது இவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்லயே ரெடி பண்ணி இந்தியா தோத்துருக்காங்க. அதை ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஆமா அதை ஜெயிச்சிருந்தா WTC ஃபைனலுக்கு எத்தனை ரொம்ப எல்லாம் பெர்சன்டேஜ் இல்லையா நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். அந்த சீரீஸை ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவோட இன்னொரு மேட்ச் டிராவான மேட்ச் ஜெயிச்சு பிரஷர் இல்லாம ஆடி இருக்கலாம் அங்க. ஆமா, அது ஒரு பிரஷர் ஆனிச்சு. அதே மாதிரி பாத்தியா, கேப்டன்சி கொடுத்து அவரு வேண்டான்ட்டாரு. ஆமா, அவரு பிறந்தமே அவருனால இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். பும்ராலாம் 5 மேட்ச் விளையாடுவாருங்கிறது சொல்ல முடியாது. IPL இப்ப 14 மேட்ச் சேர்த்தாப்புல விளையாடுவாருன்னா கேட்டா முடியாது. அவரு பிளேயரா விளையாட ஆசைப்படுறாரு, நிறைய மேட்ச் விளையாட. தேர்ட் டெஸ்ட், ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு இடையில எல்லாம் பெருசா கேப் இல்ல, 3 நாள் தான் இருக்கு போலது. அது ஒரு ஃபாஸ்ட் பவுலரா கேப்டனா இருந்துகிட்டு அவ்வளவு ஒர்க் லோடு மேனேஜ் பண்ண முடியாது. அதனாலதான் பாண்டியாவுக்கும் T20ல கேப்டன்சி இல்லாம போயிட்டு இங்கிலாந்து ஆல்ரவுண்டர்னால பிளேயரா விளையாடுறாங்க. அங்கிட்ட ஸ்கை நல்லா பண்றாரு, கொடுத்தது இப்ப வரைக்கும் நல்லா சீரிஸ். ஸ்கையோட கேப்டன்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஸ்பின்னருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. கடைசி ஒரு ரியாம்பரக்கெல்லாம் போட்டு அங்கேயும் அதேதான். இது மும்பை இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்சும் அவர் தான் பண்ணாரு. சேப்பாக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா புத்தூர் அப்புறம் நிறைய பேருக்கு பந்து கொடுத்தாரு. பேரு வந்துச்சு, நமன்தீருக்குலாம் பவுலிங் கொடுத்தாரு. ஆமா, கடைசி புதுசா கிரியேட்டிவா திங்க் பண்றாரு ஸ்கை. நிறைய பேர் ஜிஜி சொல்லுங்கிறாங்க. அடுத்து யாரு நம்பர் கொண்டைக்கு அடுத்து 6 யார் இறங்குவா? நிதிஷ்குமார் ரெட்டி தானே. நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆஸ்திரேலியால வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப செஞ்சுரி போட்ட அடிச்சாங்க. இப்ப சர்துல் தாக்கூரும் வர்றாரு, எதுவும் கலவரத்தை உண்டு பண்ணுவாரா டீமுக்குள்ள?
ஆனா அது அவர் விளையாண்டாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டி விளையாட வாய்ப்பு. ஆனா ஜடேஜா மெயின் மெயின் ரோல் ஒன்றா விளையாடுவாரு இந்த சீரிஸ். இந்த சைக்கிள் அவர் கண்டினியூ பண்றாருங்கிற மென்டாலிட்டி தான் ஸ்காட்ல எடுத்திருக்காங்க. ஜடேஜாவும் வர சான்ஸ் இருக்கு. இது மாத்திப்பாங்க, சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ மாத்திப்பாங்க. விக்கெட்ஸ் ஏர்லியா விழுந்துட்டுனா ஜடேஜாவை அனுப்பிடுவாங்க. விக்கெட்ஸ் விழுவலாண்டா நிதிஷ்குமார் ரெட்டி இல்லாட்டி சதுர் தாக்கூர் விளையாண்டா அவரை அனுப்பிடுவாங்க. ஆனா தாக்கூர் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தாக்கூர் வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 30 பால் 50 எல்லாம் அடிச்சிருக்காரு இங்கிலாந்துல. நீங்க ஒரு டிஜிபி வின் பண்ணுவாங்க தெரியுமா ஆஸ்திரேலியால போய்? ஆமா ஆமா, அதுலயும் ஒரு இன்னிங்ஸ் அடிப்பாரு. அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இதுலயுமே இங்கிலாந்துலயுமே 30 பால் 36 பால்ல 50 அடிப்பாரு. ஸ்ட்ரைட் டிரைவ் எல்லாம் போட்டு இது போட்டிருந்தாங்க, கம்பேர் பண்ணிருந்தாங்க. சச்சின், ரமேஷ், டெண்டுல்கர், ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஏதோ போட்டு நல்ல பிளாட் ரெக்கார்ட் நல்லா விளையாடுவாரு. நீங்க ஈடன் கார்டன்ல ஒரு மேட்ச் கொல்கத்தாக்கு வந்து மாத்தி கொடுத்துருப்பாரு மேட்ச். மேபி ஷர்துல் தாக்கருக்குமே சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஷர்துல் தாக்கூர் ஆர் நிதிஷ்குமார். ரன் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எப்ப தேவையோ வந்து எடுத்து கொடுப்பாப்ல. 7 விக்கெட்டாலே எடுத்திருக்காப்ல சவுத் ஆப்பிரிக்கால. நீங்க இப்படியும் பண்ணலாம், சர்துலையும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒன்னா விளையாண்டுட்டு சிராஜ இது பண்ணிடலாம். சிராஜ் தாயா நீ வந்து செகண்டரி போலரு. பும்ரா ஃபர்ஸ்ட்னா செகண்டரி சிராஜ் தான். சிராஜ் வந்து டிராப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஓடியால டிராப் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். அப்படி இருக்க டெஸ்ட்ல கொண்டு போறது எப்படியுமே கொடுப்பாங்க, சான்ஸ் கொடுப்பாங்க. 3 மேட்ச் ஷூரா கொடுப்பாங்க. எதுவும் அதுல சொதப்பினார்னா மேபி. ஆனா ஆஸ்திரேலியால கடைசி மேட்ச் கம்பேக் கொடுத்தாரு. அப்படி இருக்க சிராஜை வந்து டிராப் பண்ண மாட்டாங்க. வேணா ஹர்ஷிப் சிங்க பேக் பண்ணிட்டு பும்ரா எதுவும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சொல்றேன். ஏன்னா நிறைய இருக்கு உனக்கு. ஆகாஷ் தீப், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷத் ராணா சொல்ல ஜிஜி இருக்கிறதுனால ராணா புல் பேக் பண்ணுவாங்க. அதனால ஜஸ்ட் பும்ரா அப்புறம் வந்து சிராஜ், பிரசித் கிருஷ்ணாவும் இருக்காரு. மேபி பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், பும்ரா தான் பிரைம் அட்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஷர்துல் தாக்கூர், நிதிஷ் ராணா விளையாண்டாங்கன்னா 4th சீமரா இருப்பாங்க. ஆனா ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர். யா இம்ப்ரூவ். ஐபிஎல்லுமே நல்லா போட்டிருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கர்ல டாப் 5ல இருந்திருக்காரு. பவுன்சர் ரொம்ப இதா இருக்கும். அது நம்ம டால், நல்ல டால், 6 ஃபீட்டுக்கு மேல இருப்பாப்ல. அவரு வந்து ஒரு ஜேஸ் மாதிரிதான். ஒரே இதுலதான் போடுவாரு. அதே மாதிரி சிராஜ், பிரசித் கிருஷ்ணா வந்து கில்லோட கேப்டன்ஷிப்ல ஆல்ரெடி விளையாண்டுருக்காங்க. அப்படி இருக்க கில்லு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுவாரு அவங்களுக்கு. கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் 2 பேருக்கும். கெமிஸ்ட்ரி, ஜியோகிராபி எல்லாம் ஒர்க் ஆகும். நல்ல பவுலர், நல்ல பவுலர் எல்லாம் சொல்லல. லார்ட்ஸ்ல 60 ஓவர் தான் இருக்கு, இவ்வளவு ரன் தான் இருக்கு. கோலி வந்து சிராஜை நம்பி தான் போனாரு. அதே மாதிரி 4 விக்கெட்டாலே எடுத்து கொடுத்தாரு. ஆனா 2 பவுலர் எடுத்தாரு, டெய்லண்டர் எடுத்தாரு. பட் எப்ப தேவையோ அப்ப வந்து எடுத்து கொடுத்தாரு. அந்த சிராஜ் நல்ல பீக்ல இருந்தாரு, நல்லா பவுலிங் போட்டாரு. அது மாதிரி ஒரு அக்ரெஷன் பிளேயர் இல்ல இந்தியா கிட்ட. கில்ல என்ன கேப்டன்சி கொஞ்சம் காமாவும் பண்றாரு, இடையில அக்ரெஷனும் பண்றாரு. அவர் என்ன ஒரு இதா வித்தியாசமா இருக்காரு, கணிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு சாய் சுதர்சன் என்ன சொல்லிருக்காரு, ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டான ஒரு கேப்டன் நான் பார்த்தது இல்லையா. கோவப்பட்டாரு தவிர மற்ற மேட்ச் எல்லாம் ஓகே. கூல் அண்ட் கம்போஸ்ட்னும் கம்ப்ளீட்டா சொல்லிட முடியாது, ஒரு அக்ரெஷனும் கம்ப்ளீட்டா சொல்லிட முடியாது. ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்காப்ல. ஏதாச்சும் ஒரு 2 பவுண்டரி போனா ஒரே ஓவர்ல அது கொஞ்சம் இதான் இருக்கும். ஒரு கேப்டனா இருந்து பார்த்தா தெரியும். இது கோலி ரோஹித் ஆடாது பெரிய இம்பாக்டா இருக்குமா? இருக்கும், ஆனா ரொம்ப எல்லாம் இருக்காது. அவங்க அடிக்கிறது இவங்க அடிச்சுப்பாங்க. ஏன்னா கடைசி 3 வருஷம் 2 பேர் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 இல்லையே, 2 இருக்குமே. 26, 27 தான் இருக்கு கடைசி 3 சீசன். என்னதான் ரோஹித் வந்து ஹையஸ்ட் WTC ரன் கேட்டரா இருந்தாலுமே ஹோம் கிரவுண்ட்ல மட்டும் பண்ணிருக்காரு. ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. இப்ப ஜெய்ஸ்வால் ஆவரேஜ், கேஎல் ராகுல் ஆவரேஜ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலயுமே விளையாண்டுருக்காங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார்க்கோட கம்பேர் பண்ணி போட்டுருக்காங்க. யாரு? ஆமா ஆமா, கில்ல தானே. இல்ல விராட் இல்லையோ? கில்லு தான் அதிக 2 WTCல அடிச்சிருக்காரு.
இவர் பால் அதிக பேஸ் கொடுக்கறத போட்டிருந்தாங்க. ஸ்டார்க்கையும் இல்லையும் கம்பேர் பண்ணி அது ஏதோ 8 மேட்சோ இல்லை 7 மேட்ச்லயே நினைக்கிறேன். லாஸ்ட் 7 மேட்ச் 8 மேட்ச் அந்த மாதிரி. ஆனா இப்ப ரீசெண்டா இவங்க நிறைய இந்த இப்போ ஒயிட் பால் தான் தொடர்ந்து விளையாண்டுருக்காங்க. ஐபிஎல் இந்த மாதிரி விளையாண்டுட்டு. ஆமா இப்ப இப்ப இவரு துருவ் ஜுரலு போல இங்கிலாந்து சீரீஸ் நல்லா பண்ணாரு இந்தியால. அதான் சொல்றேன், இந்த டீம் எடுத்து நீங்க 2 டீம் போடலாங்கிற. துருவ் ஜுரலுக்குமே என்ன இப்ப கண்டோடைப்பு தானே சீரீஸ். பண்ட்டு ஏதோ ஒழுங்கா பண்ணாட்டினா எப்படியுமே 5 மேட்ச் விளையாண்டுருவாரு. பண்ட்டு விசி வர வைஸ் கேப்டன் வர 5 மேட்ச் ஷூரா விளையாண்டுருவாரு. ஏதோ கருண் நாயர் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டி அப்படியுமே உனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. கருண் நாயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டி இன்னொரு யாரு அபிமன்யு ஈஸ்வர் இருக்காரு. ஆனா நம்பர் 5 இறக்குவாங்களான்னு கேட்டா டவுட். அப்ப துருவ் ஜுரல் தான் நம்பர் 5 இறக்குவாங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. துருவ் ஜுரலும் நல்ல பேட்ஸ்மேன், நல்லா ஒரு மேட்ச் ஜெயிச்சு விடுப்பாரு நினைக்கிறேன் இங்கிலாந்தோட விளையாண்டு. நல்ல ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன். என்ன குல்தீப்புக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவர்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப் வந்து அவரு நீங்க எந்த மேட்ச் எந்த பிச்சு விளாண்டாலுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு ஈஸியா ஆட முடியாது. அவரை ஈஸியா பிக் பண்ண முடியாது. ஒரு 4 ஓவர் ஸ்பெல் 5 ஓவர் ஸ்பெல் கன்சிக்யூட்டிவா போட்டாருன்னா கொஞ்சம் 2 எண்ட்லயுமே ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா. இங்கிலாந்துலயும் நல்லா பண்ணிருக்காரு. இங்கிலாந்துல இல்ல கொஞ்சம் நல்ல பவுலர். ரெட் பால்ல நல்ல பவுலர் தான், நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. இடையில கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தாரு. ஆனா இப்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா கம்பேக்ல இருக்காரு. பவுலிங் யார் யார் போவாங்க? பவுலிங் என்னோட கெஸ் பும்ரா ஃபர்ஸ்ட், 2வது சிராஜ், 3rd பிரசித் கிருஷ்ணா எதுவும் இஷ்யூ இருந்ததுன்னா என்ன ஆகாஷ்தீப் ஹர்ஷித் ராணா ட்ரை பண்ணுவாங்க. மை ப்ரெடிக்ஷன் மேபி கௌதம் கம்பீர் வேற கோச்சு ஹர்ஷித் ராணாக்கு கொடுக்கலாம். லாஸ்ட் T20 விளையாடக்குள்ள அவர் தானே சப்ல கொண்டு வந்து மேட்ச் அது கொஞ்ச நாளைக்கு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. ஆமா, என்ன டெபியூ சீசன் ஐபிஎல் அதுலயே போட்டு கொண்டு வந்து இந்தியன் ஸ்குவாடுக்கு இறக்கிட்டாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அப்படி இருந்தா பேசிக்க மாட்டாங்க. அவரு பவுலிங் போட்டு விக்கெட் எல்லாம் எடுத்து மேட்சே மாறி ரொம்ப இதாயிட்டு. அங்கிட்டு பட்லருமே ஒரு இதான நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போடக்கே நாங்களும் நிறைய இந்த டைம் சப் பண்ண போறோம் அப்படின்னாரு. அது ஓகே தான். அது யாருக்கு பதிலா வருவாரு? அதுதான் எனக்கு மறந்துட்டு. ஆனா நடந்தது மட்டும் ஞாபகம் இருக்கு, அதுவும் மறந்துச்சு. இப்ப இந்த சீரிஸ் ஷமி எடுக்கல, நெக்ஸ்ட் சீரிஸ் எடுப்பாங்களா? ஷமி எடுத்துதான் ஆகணும். எடுத்தாலும் நல்லா இருக்கும். விளையாடல டிஜிடிக்கு அவைலபிள்னு சொன்னாங்க. ஆனா விளையாடல அவரு. ஆனா ஐபிஎல்ல ஒண்ணுமே பண்ணல. அது அந்த பழைய ஷமி இல்லப்பா. ஆனா நீ வந்து T20 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷமி அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. என்ன பொறுத்தளவுல T20ல அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பவுலர். பட் எக்கானமி ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷமி ஸ்டாண்டர்டுக்கு ஓடிஐ டெஸ்ட் கெரியரை கம்பேர் பண்றப்ப போர் தான் T20 ஸ்டாட்ஸ். T20 போர் தான். ஒரு பவுலர் வந்து இன்ஜுரியில இருந்து வர்றதுக்கும் பேட்ஸ்மேன் இன்ஜுரியில இருந்து வர்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இவருக்கு நிறைய லெக் ஃபிராக்சர் எல்லாம் இதெல்லாம் வந்தாரு. ரிதம் பிடிச்சிட்டாருன்னா போடுவாரு. அவரோட சீம் வந்து இப்ப இந்தியன் சீமர்கிட்ட யார்கிட்டயுமே இல்ல. அவர் பிடிச்ச சீம் நீ இந்த ஐபிஎல்ல ஒரு பால் கூட நான் அந்த மாதிரி போட்டு பார்க்கல. இல்லடா, நான் பார்த்தேன். சீமே ஆகல பாலு. அவர் நார்மலாவே பால் போட்டாருன்னா அந்த சீம்ல பிச் ஆகி பார்க்கவே நல்லா இருக்கும். நல்லா ஒரு எப்படி சொல்றது போடுவாங்கல்ல, இந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு இது மெட்டாஃபர் ஆட்டா சொல்லணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க தானே.
இந்த சீம் அந்த அளவுக்கு புவனேஸ்வர் யாருமே குமார் ஸ்விங் பண்றது மாதிரி, அது மாதிரி ஷமியோட சீம் பாலும் சொல்லலாம். பண்ட்டு மென்டலி எப்படி இருப்பாரு? பண்ட் வந்து ஒரு மென்டல் தான், எந்த டயத்துல எப்படி இருப்பாருன்னு தெரியாது. கேக்குறது இதுல இப்ப நிறைய அந்த ஐபிஎல்ல டீம்லாம் விளையாண்டுச்சு, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த ஏங்க கடைசியா அவரு 20 லாஸ் ஆச்சு. ஏங்க அவரு தலைமையில நடந்து போறாரு இங்கிலாந்துல. பிராக்டிஸ் மேட்ச் பண்ட் நீ வந்து அவர் வந்து டெஸ்ட் ரெட் பால் கிரிக்கெட்னா அவர் வந்து ஒரு இது போய் ஆட்டம் ஆடிடுவாப்புல. ஒரு மேட்ச் கண்டிப்பா அவரு ஜெயிச்சு கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க டெஸ்ட்லயே வந்து நீங்க ஒரு ஓடிஐ மேட்ச் பார்க்கலாம் அவர்கிட்ட. சொல்ல முடியாது, T10 பார்க்கலாம். அவரு டெபு பண்ணைக்குலாம் அப்படிதான் விளையாண்டாரு. இது பிரித்திவி ஷா டெபு பண்ண மாதிரில அது மாதிரியே தான் அடிச்சாரு. 140 நம்ம அடிச்சிருக்காரு தானே இங்கிலாந்து பிடிச்சிரு. 140 160 நம்ம அடிச்சிருக்காரு. அப்போ வந்து ஓப்போ போட்டிருப்பாங்க பிராண்ட் இந்தியா. அதனால அவுட் சைடு இந்தியாவும் நல்லா ஆடி இருக்காரு பண்ணிட்டு, இன்சைடு இந்தியாவும் நல்லா விளையாண்டுருக்காரு. எவ்வளவு 90s 4 90s 5 90s அவுட். அவரும் கில் மாதிரியே தான் இந்த 90sல கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு. இந்தியன் பேர் நிறைய பேர் அதான்டா, எல்லாருமே 90s வந்து அவரு அடிக்க போய் அவுட் ஆவாங்க, யாரும் செல்ஃபிஷா அவுட் ஆக மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க 80 வந்துட்டாலே டாட் வச்சிருவாரு. யார சொல்றது தெரியும். கிங் வந்து 40 பாலுக்கு 40 அடிப்பாப்ல. நல்ல பிளேயர் அவரு. ஆனா ரெட் பால்ல 2020-21 முன்னாடி எல்லாம் பெஸ்ட் பிளேயர். அதுக்கப்புறம் ரொம்ப டவுன்ஃபால் ஆயிட்டாரு. 2018 வந்து அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. 16, 17, 18 அந்த 14ல இங்கிலாந்துல பெருசா பண்ணல. ஆண்டர்சன் இது பண்ணிடுறாப்ல விளையாண்டுறாப்ல. 17, 18ல போவாங்க. அப்ப அப்படியே டோட்டலா ஆண்டர்சனே கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. அங்க ஆஸ்திரேலியா போய் விளையாடுவாரு. அப்ப ஒரு த்ரெட்னிங் சாம் கரன் அப்படி இப்படி போடுவாப்ல. அது மட்டும் தான் கொஞ்சம் த்ரெட்னிங்கா இருக்கு. ஆனாலுமே விராட் கோலி நல்லா விளையாடுவாரு. டீம் ஒழுங்கா பண்ணல, பட் இவரு கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. விராட் கோலி நல்லா பண்ணுவாரு. இவரு கொஞ்சம் அந்த 20க்கு அப்புறம் அந்த கவட்டரை கொஞ்சம் பார்த்து அவுட் சைட் போற பால்ல எல்லாத்துக்குமே ஈகோ கிளாஷ் ஆகி விக்கெட் விட்டுட்டோம். அது இப்ப பிஜிடிலயே வந்து எத்தனை மேட்ச், 5 மேட்ச்ல எத்தனை இன்னிங்ஸ்? 5 மேட்ச் விளையாண்டாரு. ஒரு மேட்ச் மட்டும் செஞ்சுரி அடிச்சாரு. முதல் மேட்ச் 5 மேட்ச்ல எத்தனை இன்னிங்ஸ்? 10 இன்னிங்ஸா? அவரேஜ் 50க்கு கீழே குறைஞ்சிட்டு. அதுக்கு முன்னாடி கூட இருந்துச்சு அவருக்கு 56 அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 9 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் அவுட் ஆயிருக்கு. அது கொஞ்சம் வேற மாதிரி அவுட் ஆயிருந்தா கூட அவரு இன்னும் வந்திருப்பாரு சொல்லலாம். ஒண்ணுமே அவர் வந்து அவரோட தப்புல இருந்து ஒண்ணுமே கத்துக்கல. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இந்தியன் கேப்டனா இருந்து, ஒரு பேட்டிங் ஒரு தூணா இருந்து, அவரு இது மாதிரி மிஸ்டேக்ஸ் சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது அவரோட ஸ்டாண்ட் நிறைய மாறிட்டா, அதுதான் பிரச்சனை. ஆமா, அவர் கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸை மாத்திட்டாரு. முன்னாடி வந்து கொஞ்சம் கிட்டிக்குள்ள விளையாடுற மாதிரி விளையாடுவாரு. ஸ்ட்ரைட்டா என்ன ஸ்டாண்ட்ஸை மாத்திட்டாரு. தெரிஞ்சு அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டது வந்து ஆண்டர்சன் தான் நினைக்கிறேன். ஆண்டர்சன் தான் அந்த இதை ஃபர்ஸ்ட் என்ன மந்திரத்தை போட்டு ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரும் வந்து ரிவர்ஸ் பண்ணா வந்து பால் உள்ள வரும்னு நினைக்கிறேன். அவர் போட்டா மட்டும் பால் வெளில போகும். அவரு பெரிய ஒத்தக்காரர் பால்ல. ஃபுட்பால்ல ஒரு லெஜண்ட் ஃபாஸ்ட் பவுலர். நம்ம விளையாடுவாரு. அவரு ஐபிஎல்ல நாமினேட் எல்லாம் பண்ணிருந்தான்னு நினைக்கிறேன். பேரு டிராஃபி பேரே ஆண்டர்சன் பேர்ல தானே இருக்கு. டெண்டுல்கர் ஆண்டர்சன் தானே சொல்றாங்க. இது சொன்னேன், ஐபிஎல்லையும் பேர் கொடுத்திருந்தாரு, அவரை யாரும் எடுக்கல. இப்ப எதுக்கு 50 வயசு வரையும் பால் போட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு என்ன, அவரு கிரிக்கெட் பேஷனு, நல்லா விளையாடுறாரு, அப்புறம் ஃபாலோ பண்ண. நம்ம இவரு தலையே என்ன விளையாண்டுகிட்டு இருக்காரு, என்ன கதை விளையாட்டம் தான். அவரும் விளையாடுவாரு. அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப ரிட்டையர் ஆவாரு. ஓகே, என்ன வேற ஃபினிஷிங் என்ன? ப்ரெடிக்ஷன் என்ன? உங்களோட ப்ரெடிக்ஷன் 3-2ங்கிறீங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் போல்ட் ப்ரெடிக்ஷன் 2-2. மேபி இந்தியா 3-2 ஆகலாம். ஆனா ஸ்டில் 2-2 1 மேட்ச் டிரா ஆகும். மழை கீழே தடப்பட்டு
மான்செஸ்டர் மேட்ச் கூவிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. மான்செஸ்டர் வெதர் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். 5 நாள்ல ஒரு நாள் மழை வந்துடும். அதனால என்னோட ப்ரெடிஷன் இந்தியா ஷுவரா ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி 60% நான் கொடுப்பேன். பட் இருந்தாலுமே அவங்க இங்கிலாந்து சைடு பவுலர் வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மைனஸ் மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்க இந்தியாவோட பேட்டிங் லைனப் நான் 100% என்னதான் சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வர் கிராஸா கொண்டு வந்தீங்கன்னா இது பண்ண முடியாது இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எப்படி கொண்டு வந்தாலுமே இந்தியா வந்து சாலிடா 2 மேட்ச் ஜெயிக்குது. ஃபிளாட் ட்ராக் கொண்டு வந்தீங்கன்னா தான் வின் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த ஜோ ரூட்டு, பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய capability அது இருக்கு. த்ரெட்னிங் இருக்கு. பட் இருந்தாலுமே நம்மள்ட்ட ஒரு ஆள் இருக்கு, ஆயுதம் இருக்கு, 2 ஆயுதம் இருக்கு. சீப் கோட் அவங்க போதும், அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல நான் சொல்றது இங்கிலாந்து ஜெயிக்கிறவங்க அந்த மாதிரி பிச் ரெடி பண்ணவங்க. கிராஸ் பிச் பண்ணீங்கன்னா உங்கள்ட்ட இருக்க பவுலிங்க்கு இந்தியா அடிச்சிருவாங்க. இந்தியாவுக்கு பவுலிங் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ கடைசியா என்ன வேற என்ன பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிட்டு ரிவ்யூ போடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் லீட்ஸ்ல நடக்குது. வெள்ளிக்கிழமை நாளானைக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிக்கெட் சீப்பா இருந்துச்சுன்னா சஞ்சய் போய் பாத்துருவாரு, நமக்காக கண்டன் தான் எடுத்துருவாரு. அவரு போனாலே விக்கெட் தான். அடியாயமே ஆனா வெறுத்து போயிட்டாவே. நல்லா விளையாண்டு இருந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா இவர் போனாரு, ஒரு விக்கெட்டா வருது. அன்னைக்கே ஆஸ்திரேலியா அப்பயுமே கீரு 2 பேரும் அலெக்ஸ் கேரி ஆடுறப்ப எனக்கு கண்ணை சொக்கிட்டு என்னடா 2 பார்த்தா டக்குன்னு அடிச்சு விட்டா 20 ரன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு போக ஸ்டார்க்கெல்லாம் நல்லா விளையாடுறாரு. அது பிச்சு நல்லா இருந்துச்சு. ஓகே, எனிவே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சது ஹாப்பி. சவுத் ஆப்பிரிக்கா பண்ணது ஹாப்பி தான் உனக்கு. ஹாப்பி தான். டாக்ஸிக் ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த டீம், அதனால ஓகேதான். ஒரு நல்ல டீம், டேலண்டடான டீம் ஜெயிச்சிருக்கு. நெருக்கி ஒரு என்ன ஒரு டவுன்ஃபால்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு சாம்பியன் ஆயிருக்காங்க அண்டர் டாக்ஸா இருந்து. இப்ப கடைசி இவரு பவுமா கேப்டன் எடுத்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் டிரா, 10 out of 9 ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு பீக் கேப்டன்சி இருந்தா மட்டும்தான் ஒரு ஆஸ்திரேலியாவே ஜெயிக்க முடியும். நல்ல ஸ்ட்ராட்டஜியோட போனார் போல இருக்கு. இவங்க ஒரு பிளானும் பண்ணலாம். ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆர்டர்லயே பிளான் இல்ல. என்ன ஏதோ ஒரு இலிஜாய் டீம் போட்டு வந்திருக்கு, அடிச்சு நவுத்தி விடுவோங்கிற மாதிரி போனாங்க. அவங்க நல்லா அடிச்சு பேக் அடிச்சு விட்டாங்க. அப்படிலாம் இல்லடா. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேலு டாப்ல இவரு பௌபா. தட் கமின்ஸ் நைட் வாட்ச்மேன் அவரு அடுத்த சீரீஸ் கண்டிப்பா அவரு இது கொடுப்பாரு, இம்பாக்ட் கொடுப்பாரு. லாஸ்டா வந்து ஒடிஐ T20 ஒடிஐ சொல்ல முடியாது, சாம்பியன்ஸ் டிராஃபி இது டெஸ்ட் தோத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து எல்லாத்துலயும் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. பட் ஒரு கம்பேக் இருக்கு, ஏதாவது ஒரு கம்பேக் இருக்கும். ஒடிஐ பத்தி பேசணும்னா ஆப்கானிஸ்தான் நல்லாவே வளர்ந்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் நல்ல பெரிய டீம் ஆயிட்டாங்க. ஏசியன் கண்ட்ரில இந்தியாவுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2வது டீம் ஆப்கானிஸ்தான் நீ சொல்லலாங்கிறோம். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து அவங்க ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரியா? பாத்ரூம் போல ஒருத்தவங்க வந்து மிஸ்ஸிங் கேட்டுன்னு வந்து கேட்டாங்க. பூனை காணும், போட்டோ காமிச்சு இந்த பூனை பின்னாடி கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. இந்தியாலாம் கிடையாது. என்ன பேசிட்டு இருந்தது? ஆப்கானிஸ்தான் நல்ல டீம், பெரிய ஏசியாலே செகண்ட் பெஸ்ட் டீம்னு சொல்லலாங்கிறேன் இந்தியாவுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா. எல்லா கிரெடிட்ஸும் யாருக்கு கொடுக்கறது? எல்லா கிரெடிட்ஸுமே இவரு
ரஷித் கான்னு சொல்ல முடியாது. நல்ல டீம் வருது அப்போ ஓகே. அங்க நல்ல ஸ்பின்னர்ஸ்லாம். நபிக்கும் நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஏன் நபிக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஒரு டீம் வந்து அவர் இருந்து இப்போ அது வரைக்குமே அவர் ஒரு இது பண்றாருன்னா நபி, அவர் இன்னொருத்தர் அவர் இருப்பாரு. நினைச்சாருன்னா ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பிரான்ச்சைசி கிரிக்கெட்ஸ் விளாண்டுட்டு ஆமா இன்னமும் அந்த டீமோட தான் இருக்காரு. அவரும் கப்பாச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு. அவரு பையனும் 2 பேரும் சேர்ந்து விளாடுறாங்களோ. அப்போ 2 பேர் விளையாடுறாங்க. இவரு எல்லாம் எல்லாம் இந்த யங் டேலண்டா இருக்காங்க. நல்ல நல்ல டீமா வராங்க. இப்ப இவரு நூர் அகமது, அல்லாஹ் ம் கசப்ரார். ஆமா. சர்டான் ஒருத்தர் இருப்பாப்புல, சரடான். ம் அப்புறம் ஃபசலன் ஃபருக்கியா, அவரும் அங்கதானே. ஆமா ஆமா. நூர் ஃபசல் பாருக்கி அவர் அகமது. நல்லா இருக்காரு. இவரு நம்ம விராட் கோலி ஃப்ரெண்டு நவீன் ஆமா உலக். விராட் கோலி. குர்பாஸ் அகமது ஏதோ ஒண்ணு இருக்கு. நவீன் நவீன் உலக்கு. ஆமா நவீன் உலக்கு. ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் வாடா, ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் 2 பேரும். இடையில இந்த மாம்பழம் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்து. ஆமா. அவனும் கொஞ்சம் சிமிலர் லைக் இந்த ஆக்ஷன்லாம் பார்க்க பும்ரா மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோ டெலிவரிலாம் நிறைய போடுவாரு. இப்படி மாப்பிள்ளை அவர் தானே. அவர் அவரு வராடா. பேர் வந்து குல்புதீனா ஏதோ ஒரு பேர் அவருக்கு. ஆமா ஆமா. ஆக்ஷன் போட்டு விட்டுருவார்ல, நடிப்பு போட்டு விட்டுருவார்ல. நவீன சொல்றேன். அஹ், நவீன சொல்றேன். அவனும் பும்ரா நவீன். மாதிரி ஆமா ஒரு ஆமா 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 ஆமா. நல்ல நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலிங், ஸ்லோ பேஸ் அந்த அளவு இருக்காரு. ஃபசலன் கொரிக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் bowler. அவருக்கு ஜிடிக்கெல்லாம் ஆனாரு. அப்புறம் இந்த வருஷம் ராஜஸ்தான் வச்சு அவர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அது ராஜஸ்தான் டீம் என்ன சொல்றதுனே தெரியல. சஞ்சு சாம்சனை விட போறாங்களாமா. விட போறாங்களா? கேகேஆர் இல்லாட்டி சிஎஸ்கே போவாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா வந்து போக மாட்டாரு. வைஸ் கேப்டனா இருப்பாரு. கேப்டன் வந்து ரியான் பராக்ங்கிறாங்க. எப்படி நீ ஒரு சீனியர் பிளேயரு, இன்னுமே அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இந்தியன் டீம்ல விளையாட. ஒரு காலத்துல அயர்லாந்து டீம்லாம் அவனை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அயர்லாந்து டீமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போதைக்கு. ஏன் டீம் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் நான் பண்ணுவாங்க. நான் இந்தியன் டீம்ல இந்தியன் ஜெர்சியில தான் விளையாடுவேன். சவுத் ஆப்பிரிக்காவில தான் செஞ்சுரி அடிச்சிருக்காரு தலைவர். ஆமா. எங்க 5 T20. மேட்ச்ல 4 3 செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு போலதானே. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா இருக்கும். அதுதான் கொஞ்சம் இது. எப்பயுமே அவரோட அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும். முடிக்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இருக்காது. ஆமா டாப் ரன் கட்டர்ல இருப்பாப்ல, ஆரஞ்சு கப் வாங்கிட்டு இருப்பாப்ல. அப்புறம் 4 மேட்ச் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆளும் ட்ரெஸ்ஸே காணுங்கிற முடியாது. ஏன்னா அவருக்கு நல்ல ஸ்கை பேக் பண்ணாரு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸும் பண்ணோம் அது மாதிரி. ஸ்கை டக் பேக் ஆனாப்ல, பண்ணி பேக் பண்ணாப்ல, டக்கு ஆனாப்ல அது மாதிரி பேக் செஞ்சுரி பண்ணி அடிச்சாப்ல. ஃப்ரீடம் கொடுத்து ப்ரொமோஷன்லாம் கொடுத்து ஓப்பனிங் எல்லாம் இறக்கி அங்கதான் நல்ல எல்லாருமே performance. எல்லாருமே இப்ப இறக்குன இந்தியன் பிளேயரே ஒரு ப்ரூவ் பண்ணேன். அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா அவரும் சிம்பாப்வேல விட்டு ஒரு செஞ்சுரி அடிச்சாப்ல. இவரு திலகவர்மாவும் சவுத் ஆப்பிரிக்கால விட்டு ஒரு செஞ்சுரி அடிச்சாப்ல T20ல. அயர்லாந்துல சஞ்சு சாம்சன் ஒரு செஞ்சுரி அடிச்சாப்ல. இங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து இங்கேயும் அடிச்சாப்ல. திலக்கு ஒரு நல்ல பிளேயர். திலக்கு ஒரு மேட்ச் இங்க சேப்பாக்கம் நடக்கக்குள்ள ஒரு சூப்பர் மேட்ச் ஒரு மேட்ச பினிஷ் பண்ணி கொடுப்பாரு இங்கிலாந்தோட. ம் அது ஒரு நல்ல அண்டர் ரேட்டட் மேட்ச். ம். திலக் நல்ல பிளேயர் தான். அவரும் நல்லா பீக்ல இருந்தாரு. ஐபிஎல் வந்து சொதப்பிட்டாரு. ஆனா ஐபிஎல்ல வந்து சொதப்பிட்டாலும் டீமே அவன் மேல கான்பிடென்ட்ல. எங்க நீ விளையாண்டுட்டு இருக்க பாதியில நீ ஒடியானா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆனா, நல்ல பிளேயர் தான். அவர் இடத்துல விளையாடலாம். நம்பர் 5 விளையாடுனா கொஞ்சம் கஷ்டம் தானே. அவர் எப்படின்னா ம். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் அட்டாக் பண்றதுல எடுத்தோன்னே அவரை ப்ரெஷர்ல இறக்கி விட்டு கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவரும் ம். ஸ்கையும் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருமே ஒரே மாதிரி டைப்பிக்கல் பேட்ஸ்மேன். அந்த ஃப்ளோட்டட் இன்னிங்ஸ் விளையாட முடியும் அவங்க 2 பேரால. ஸ்கையும் அதே தான் T20ல. அந்த திலக்கும் ஃப்ளோட்டர் இன்னிங்ஸ் ஆடலாம் T20க்கு ஓகே. பட் நீ ஒயிட் பால் 50 ஓவர் ஒன் டே மேட்ச் டெஸ்ட்டுக்கெல்லாம் நீ வர முடியாது. திலக் வரலாம். ஸ்கையும் வந்திருக்கலாம். விட்டுட்டு நிறைய சான்சஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 ஃபார்மேட்லயுமே இப்ப விளையாடக்கூடிய ஆளுன்னா கேஎல் ராகுல் கில்லு மட்டும்தான் நினைக்கிறேன். கில்லு கில் அந்த அளவு எனக்கு டெஸ்ட்ல கன்வீனியன்ஸா இல்ல. சாய்
சாய் எங்க இன்னும் எதுக்கே வரல. அவர் என்ன டெஸ்ட் தான் ஆட போறாங்க. கேஎல் ராகுல் ஓகே. வேற யாரும் இல்லையா? புஜிபால் ஓகே, ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் ஓகே. ஆனா ஒன் டேல பெருசா வரல. பார்ப்பன்ட்டே மாத்தி மாத்தி விளையாடுவாரு. பண்ட் வந்து T20ல எடுக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் டெஸ்ட் ஒன் டேல பண்ணுங்க. அது ஓகே, அது ஒத்துக்கிறேன். அவரை வந்து நீங்க T20 வேர்ல்டு கப்பே நான் விளையாடாம போயிருக்கலாம். வேற யாராச்சும் ட்ரை பண்ணிருந்தேன். ஒரு மேட்சா நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பாகிஸ்தான் மேட்சோட 40 ரன் முடியல. ஏன்னா அந்த பிச்சு ஒரு மாதிரி. ஆனா நல்லாதான் விளாண்டாரு, அங்கேயும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இல்ல பண்டோட நாக்கு எதுவுமே அங்க பார்க்கல. அதுவுமே ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் 40 ரன். வேற என்ன பெஸ்ட் பிளேயர் தானே அவரு. நீ முடிச்சுக்கலாமா ஆட்டத்தை? ஓகே பிரதா, தேங்க் யூ வியூவர்ஸ். வேற என்ன கதை பாப்போம், இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாப்போம் கம் பேக் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச். முதல் மேட்ச் முடிஞ்சோடனே எந்தெந்த பிளேயர் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு ஹோப்ஃபுல்லி இந்தியா ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். ஜிஜி ஏரா வந்து நல்லா போகுமா? பார்ப்போம். தேங்க்யூ. அண்ட் சொல்லுங்க, இது சொல்லுங்க, ரன் கெட்டர் அண்ட் விக்கெட் டேக்கர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். ரன் கெட்டர் வந்து ஜோ ரூட், இங்கிலாந்துல ஜோ ரூட். இந்த ரெண்டு பக்கமும் ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் சொல்லிட்டு அந்த பக்கமும் சொல்லிடுது. இந்த பக்கம் பேட்ஸ்மேன் வந்து ஜெய்ஸ்வால். வேற யாரு? அவர்தான். பவுலர் வந்து யோசிக்க தேவையில்ல, பும்ரா தான் சொல்ல போறாங்க. அந்த பக்கம் வந்து யாரு? அந்த பிரைடன் இருக்காரு, அவரு சொல்றேன். ப்ரோ நீங்க யார சொல்றீங்க? இந்தியாவோட பேட்டிங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஒரு இது ஷியூரா சொல்றேன், இவருதான் ஜெய்ஸ்வால் தான் பேட்டிங். அதே மாதிரி பவுலிங்கும் பும்ரா தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அங்கிட்ட இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹாரி ப்ரூக் ஒரு ரன் கெட்டரா இருப்பாரு, அதே மாதிரி ஓக்ஸ் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருப்பாரு அப்படின்னு தோணுது எனக்கு. ஓக்ஸ் மேல பெருசா இது வரல எனக்கு. பாப்போம். நிறைய அந்த பேக்கப்ல இருந்து போட மாட்டாரு. ஒரு கெஸ் தானே, ஒரு சொல்லி விடுவோம். அது நிறைய அந்த வித்து கொடுத்துருவாரு. ஜெய்ஸ்வால் அடிச்சிருவாரோ எனக்கு ஒரு இது இருக்கு. மேபி மேலக்குலாம் போட்டு எல்பிடபிள்யூ வேணா வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கேரி எடுக்கிற அளவுக்கு போட மாட்டான். அதனாலதான் நான் பிரைடன் சொன்னேன், அது கொஞ்சம் பேஸ் இருக்கு, மேபி கேரி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒர்க்ஸ் அங்கங்க பேட்டிங் கொஞ்சம் அடிச்சிருவாரு. அது ஸ்டோரியா சொல்லிடலாம், விக்கெட் டேக்கர்ல சொல்லிருக்கேன். பாப்போம். அதனால ஓகே, சாட்டிஸ்ஃபை தான். ஓகே, ஃபேண்டசி 11 என்னவா இருக்கும்? ஃபேண்டசி 11 வந்து நீ 5 பேர் சொல்லு, நான் 5 பேர் சொல்றேன். ஒன்னு வந்து அவன்கிட்ட விட்டுரும், ஒன்னு வந்து சாமிக்கு விட்டுரும். சாமிக்கு விட்டுரும். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால், கருண் நாயர் எடுப்போமே. கொஞ்சம் நல்லா ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல இன்னும் ஒரு ஆளை சொல்லணும், ஆனா யார சொல்றதுன்னு தெரியல. பண்ட், அதுக்கப்புறம் பும்ரா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பேர் மேல சிங்கால சொல்லிடுவோம், ரூட். இதான் 5 பேரு. அங்கிட்டு பாத்தீங்கன்னா நான் கருண் நாயர் வேண்டாம், கருண் நாயருக்கு பதிலா ஸ்டோக்ஸ் போட்டுங்க, இல்லாட்டி ப்ரூக் போட்டுங்க. பதினோரு பேரை நீங்களே சொல்லிருங்க. ஓகே, எது சொல்லு. இங்கிலாந்துல இங்கிட்டு யாரு மிச்சம் இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு, ஸ்டோக்ஸ் ரூட் எல்லாம் சொல்லிட்டேன். சரி, ஒல்லி போப்பு போட்டுக்கங்க. ஒல்லி போப்பு இல்ல, ஹாரி ப்ரூக்கா போட்டுக்கங்க. ஹாரி ப்ரூக். ஓகே, ஸ்டோக்ஸ்
ஸ்டோக்ஸ் நம்ம பக்கத்து பாத்தீங்கன்னா பட்டு சொல்லிட்டியா, ஜெய்ஸ்வால் சொல்லிட்டியா, வேற யார் இருக்கா? கருணார் இருக்காரு. இது சாய் விளையாட வரல. சாய் விளையாட வரும். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா கெஸ் நீங்க போனீங்கன்னா ஓகே. டீம்ல எடுத்து முதல்ல டீம்ல எடுக்கணும், அப்புறம் நிறைய ப்ராபபிலிட்டி. விட்டு வச்சிருக்கேன் அங்கிட்டு, பவுலிங் எல்லாம் விட்டு வச்சிருக்கேன். பிரைடன் எல்லாம் விட்டு வச்சிருக்கேன். விட்டு எடுக்க மாட்டாங்க. பிரைடன் பிரைடன் கர்ஸ் இருப்பாரு. எத்தனை 7 ஆச்சா? ம். நான் 3 பேரு சிராஜ் பப்பா போட்டுங்க 8 ஆச்சு. ம். வேற யாரு அங்கிட்ட பேட்டிங் த்ரெட்னிங் இல்லெல்லாம் விட்டுட்டீங்க. இல்ல மேல எனக்கு அந்த அளவு நம்பிக்கை. கேஎல் ராகுல் அவுட் ஆச்சு. கேஎல் ராகுல் ஒரு சாலிட் இன்னிங்ஸ் ஆடுவாப்ல. ஆனா 2 ஓப்பனருமே எடுப்போமா? 2 ஓப்பனர் எடுக்கலாம். இந்தியன் ஓகே தான். இது இந்த ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியாவோட அவங்க 2 பேரும் வந்து ஒரு சீரீஸ், ஒரு இன்னிங்ஸ்ல ஏதோ ஒரு அந்த மேட்ச்ல நல்லா விளையாடுவாங்க. 2 பேருமே சேர்ந்து 200+ கிட்ட அடிப்பாங்க. ஆமா. இங்கிலாந்து டாப் ஆர்டரே சொல்லலதானே ஃபர்ஸ்ட் 3 பேரை. பெத்தல் சொல்லிக்கோ. பெத்தல், ஜக்கப் பெத்தல், பிளங்கட் அவங்களும் விளையாட வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இது நீங்க போட்டாங்க. கேப்டனா யாரா போடலாம் நீங்க சொல்லுங்க, வைஸ் கேப்டன். கேப்டன் வந்து நான் யாரை போட போறேன்? இந்தியன்ல சொல்லவா அங்கிட்டு சொல்லட்டுங்க? யார் ஜெயிப்பா? இந்தியா ஜெயிப்பாங்கன்னு இருந்திருக்கேன். அப்ப இந்தியால தான் டாப் பர்ஃபார்மன்ஸ். நான் ரூட்டு போட போறேன். ரூட் கேப்டனா நான் பும்ரா வைஸ் கேப்டன். தட்ஸ் இட். எனக்கு ஏதாவது அவர் நிறைய ரிவர்ஸ் குப் ஆட போறாருன்னு தோணுது. ஆனா டெஸ்ட் மேட்ச்ல மட்டுமே ட்ரீம் லோனை பொறுத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரு ஒரு விக்கெட் டேக்கிங் போட்டீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மாதிரி இங்கிலாந்து மாதிரி பாஸ்ட் கண்டிஷன் இந்தியாலாம் ஓகே பேட்டருக்கு போகலாம். போடலாம். ஜிம்மி ஒருத்தவங்களாம் எடுக்கலாம், எடுத்து போடலாம். நல்ல போலர். ஸ்பின் வேற போடுவாரு இடையில. யாரு ஸ்பின் போடுவாரா? நான் பார்த்தது பிராக்டிஸ் மேட்ச்ல போடுவாரு. இல்ல பே ஒருத்தர் இருக்கா பே, அது ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பின் எல்லாம் போட்டு பார்த்துருக்கேன் நான். இன்னொருத்தர் இருக்காப்ல, அவர் பேர் என்னன்னு தெரியல. போன சீரீஸ்ல விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். பாஸ் போலர் தான் அவர், கொஞ்சம் ஸ்பின் போடுவார். சரி, அப்புறம் என்ன? ஓகே, முடிச்சுக்கலாமா? அதோட முடிச்சுக்கலாமாப்பா? வாங்கப்பா போமா. ஓகே, இந்த சீரிஸ் முடிஞ்சுட்டு யார் வின் பண்றாங்க? நானும் இந்தியா தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீரிஸ் இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பீட்ஸ் தானே, அதனால வாய்ப்பு இருக்கு. பார்த்து எதுவும் லைக் போடுங்க பிடிச்சிருந்தா. பிடிக்கலனாலும் லைக் போடுங்க. போடுங்க. நீங்க என்ன கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டா, நான் கூப்பிடுற தூரத்துல இருக்க பாத்தி வரல. அது மாதிரி பிடிக்கலனாலும் லைக் போடுங்க. ஒரு மேட்ச் எல்லாம் போவாரு பார்க்கறதுக்கு. நிறைய எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணி போறாரு. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். until we'll come back next preview வரோம். மேட்ச் முடிஞ்சு ரிவ்யூ பண்ண வரோம். ப்ரீவியூவோட முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ. இடமிருந்து விடைபெறுவது உங்கள் போப்பாரோ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஓகே, பை.